இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்காவோட வேலண்டைன்ஸை கெடுக்கிறதுக்காக தான் லக்ஷ்மி இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்கா. இங்க பாருங்க, நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கல்ல நீ மலிஷ்காவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம்னு, அதுக்கு தான் பழி வாங்கிட்டா. எக்ஸாக்ட்லி, அவ சரியான தந்திரக்காரி. வாயை மூடுறீங்களா ரெண்டு பேரும்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா அதை யூஸ் பண்ணி லக்ஷ்மி எதுக்காக அப்படி பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அவளுக்கு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அவசியமே இருந்தா கூட லக்ஷ்மி அந்த மாதிரி பண்ண மாட்டா. பண்ணுவா, நிச்சயமா பண்ணுவா. அவ்வளவு ஏன் பண்ணிட்டு தான் இருக்கா. தன்னோட தேவை சுயநலத்துக்காக அந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவா. And I tell you something, தன்னோட தேவைக்காக அவ ஒருத்தரை கொலை கூட பண்ணுவா. நிறுத்து நீலம், போதும் நிறுத்து. இப்படி லக்ஷ்மிய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறத நீ நிறுத்து. ஷாலு, எல்லாம் சரியாயிடும். நீ உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்ற? உண்மையாவே இது எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. ஷாலு லிசன், ரிலாக்ஸ். அண்ணி நல்லா இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. கண்ணு முழிச்சிருவாங்க, மயக்கத்துல தான் இருக்காங்க. உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத. இட்ஸ் ஓகே. இல்ல ஆயுஷ், அது நான் சோனலும் மலிஷ்காவும் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். மாமா அவளை கிஸ் பண்ண கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டதுனாலதான் அக்காக்கு இந்த மாதிரி ஆச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் இது எல்லாம் நடந்துச்சு. நான் தான். இப்ப எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? வேற ஒரு ரீசன் இருக்கு ஷாலு. ஐ கிளியர்லி ரிமெம்பர். அண்ணி மாடியில கை காட்டினாங்க. நான் மாடியில ரூம்ல போய் பார்த்தேன். பட் அங்க ஆளோ ஆதாரமோ எதுவும் கிடைக்கல. ரீசன் வேற எதுவும் இருக்கணும். கண் முழிச்சதும் அவங்களே சொல்லுவாங்க. ஷாலு, ஆயுஷ் சொல்றது கரெக்ட் தான். நீ அழுகையை நிறுத்த, இல்லனா எனக்கும் அழுக வந்துரும். இங்க பாரு ஷாலு, இப்ப நீ அழுகையை நிறுத்தலனா எனக்கும் அழுக வந்துரும். அழுக வர மாதிரி இருக்கு. நான் அழ போறேன். இன்ஃபேக்ட் என் கண்ணுல தண்ணி வேற வருது. இங்க உள்ள இதயத்துல வருது. அது உள்ளதா இருக்கும். தெரியாது இல்ல, தெரியும். இங்க பாரு, என் கண்ணுல ஓரமா தெரியும் பாரு. வருதுல? வருதா? வருது. அங்க கொஞ்சமா வருதுல? பாரு. வெட் ஐஸ். என்ன நீ ஷாலு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ எல்லாம் ஒரு ஜான்சி ராணி மாதிரி. ஷாலு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இரு. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். அதோட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். லைக் ஐ அம் வெரி ஸ்ட்ராங். லுக் அட் திஸ். பாரு. நாட் இம்ப்ரெஸ்ட்? இட்ஸ் ஓகே. பட் ஷாலு, டோன்ட் வரி. எல்லாம் சரியாயிடும். கடவுள்கிட்ட நீங்க 3 சிஸ்டர்ஸும் சேர்ந்து எப்பவுமே கடவுளே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பீங்கல்ல. இப்பவும் கடவுள்கிட்ட ஆர்டர் போடுங்க. ஆர்டர் இல்ல, வேண்டுதல். வேண்டுதல். நான் ஆர்டர் போட சொல்லிட்டேன்ல. பரவாயில்ல. இந்த சின்ன விஷயம் கூட புரியல. நான் லட்சுமியை கிஸ் பண்றேன்னு சொல்றேன். நான் லட்சுமியை கிஸ் பண்ணல, அவளோட உயிரை காப்பாத்துற மலிஷ்கா. பெருசா பேச வந்துட்டா. சோ நான் என் கண்ணை திறக்கணும், நான் பார்க்கணும், நான் கவனமா இருக்கணும், ரைட்? ரிஷி, நீ செஞ்ச காரியத்தை அங்க இருந்த எல்லாரும் பார்த்தாங்க, புரியுதா? அண்ட் இந்த லட்சுமி பண்றா பாரு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அவ இது எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்றா. You are impossible, மலிஷ்கா. லிசன், நான் உன்கிட்ட எதுவும் ஆர்கியூ பண்ண விரும்பல. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், nothing else. ஒரே ஒரு கிஸ் தானே கேட்கிறேன் உன்கிட்ட இருந்து. மறுபடியும் அதே மொமெண்டா வாழணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு ராத்திரி நம்ம வாழ்ந்தோமே அதே மாதிரி. அன்னைக்கு நம்ம ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருந்தோம். இப்ப நான் ஒரே ஒரு கிஸ் தானே கேட்கிறேன். ஜஸ்ட் ஒன் கிஸ் ரிஷி, ப்ளீஸ் பேபி. ஜஸ்ட் ஒன் கிஸ் ஐ வாண்ட். ரிஷி, நீ என்ன மனசார காதலிக்கிறேங்கிற விஷயத்த நான் பார்க்க விரும்புறேன். உன்னோட காதல் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. உண்மையான மனசோட நீ என்ன காதலிக்கிறல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புற. ஜஸ்ட் ஒரு தடவை என்ன கிஸ் பண்ணு. ஜஸ்ட் ஒன்ஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு கிஸ் தானே கேட்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒன் கிஸ். எப்பவும் பாசிட்டிவா யோசி ஷாலு. நீ இப்படி யோசிங்க. அண்ணி மயங்கி விழலன்னா ரிஷி ப்ரோக்கும் மலிஷ்காக்கும் நடக்க கூடாத ஒண்ணு இந்நேரம் நடந்திருக்கும்ல. புரியுதுல்ல? ஷாலு, வாணி, என் கூட வாக் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ல இந்த நேரத்துல வாக்கிங் எப்படி? வாக் மீனிங் போலான்னு. வீட்டுக்கு போலாமா? சித்தி, அக்கா அவ சரியாயிட்டா. இப்போ மயக்கத்துல தான் இருக்கா. ஆமா சித்தி, அவ கண் முழிச்சதும் போலாமே, பேசலாம். அவ ஐஸ் ஓபன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அது வரைக்கும் நீங்க இங்கேயே நின்னுட்டு இருப்பீங்களா? இல்ல சித்தி, அக்காவை விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். மைண்ட் பிளைண்ட் பொண்ணுங்களா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? என்ன கெட்டவளா காட்டுறதுல நீங்க ஏன் ரெண்டு பேரும் குறியா இருக்கீங்க? என் மவுத்துல இருந்து எப்ப பாரு திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க. என்னோட மதர்ஸ் என் கூட வந்து தொலைங்க. நாளைக்கு திரும்பவும் வேணா வந்து பாத்துக்கலாம். இப்ப கிளம்புங்க. மலிஷ்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் தள்ளி என்னல. இப்படி பண்ணாத மலிஷ்கா, ப்ளீஸ். What the hell? நீ என்ன தள்ளி விடுறியா? You pushed me. How dare you, ரிஷி? நான் யாருன்னு சொல்லு. உனக்கு யாரு? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தி உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி உன்னை தள்ளி விடுவியா? What nonsense,
நான் ஒன்னும் உன்னை வற்புறுத்தல கட்டாயப்படுத்தல சரியா? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். நான் வெறும் கிஸ் தானே கேட்டேன் உன்கிட்ட. உன்னை கிஸ் பண்ற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அந்த லக்ஷ்மிக்கு சுத்தமா இல்ல. நீ மறுபடியும் லக்ஷ்மியை கொண்டு வர? மனுஷ்கா, கடைசியா சொல்றேன், லக்ஷ்மியை எந்த டாபிக்லயும் மறுபடியும் கொண்டு வராத. எதுக்கு அவளை கொண்டு வர? அவளை பத்தி தப்பா பேசுறத நிறுத்து. இந்த வீட்ல எல்லாரும் இதை தான் பண்றீங்க. உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்க மனுஷ்கா. ஒரு வாட்டியாவது நீ என்ன நம்புற? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க மனுஷ்கா. வெறும் காதலிச்சா மட்டும் பத்தாது, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணணும். அண்ட் உனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? நான் லக்ஷ்மியை கிஸ் பண்ண இல்ல லக்ஷ்மி அவ என்ன கிஸ் பண்ணுவாளா? இதெல்லாம் அவளோட நாடகமா? இதெல்லாம் பொய்யின்றியா? ஏன் இப்படி பண்ண போறா? என்னன்னா லக்ஷ்மியை கிஸ் பண்ணுவனா? கம் ஆன் மனுஷ்கா, நாங்க ஒரே ரூம்குள்ள இத்தனை நாளா இருந்திருக்கோம். நானும் லக்ஷ்மி ஒன்னா இருந்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் லக்ஷ்மி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன கிஸ் பண்ண முயற்சி பண்ணதே இல்ல. இன்ஃபேக்ட் என் கிட்ட வர கூட ட்ரை பண்ணது இல்ல. அவ பொய்ய நாடகம் ஆடுறாளா? வெறும் காதல்னு சொல்லிட்டு இருக்காத மனுஷ்கா. நீ காதல்னு சொல்றல, அந்த காதலை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கோ. காதல்ல முதல் விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை. நம்பணும், ட்ரஸ்ட். லக்ஷ்மியை கூட விட குறைஞ்சது ஏன் மேலேயாவது நம்பிக்கை இருக்கணும் மனுஷ்கா. ஐ அம் ரியலி சாரி டு சே மனுஷ்கா, பட் நீ ஜென்வின்லி என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா அப்ப ஒரு முறை என்ன நம்பவும் முயற்சி பண்ண. என்ன காதலிக்கிறேன்னு சொல்றா, ஆனா இது வரைக்கும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா லக்ஷ்மி அவ ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் தான். ஆனா அப்படி இருந்தும் கூட என்ன ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. இன்னும் பெட்டர் வேலை என்ன புரிஞ்சு வச்சிருக்கா. எந்த அளவுக்கு பெட்டர் வேணா, எனக்கே என்ன பத்தி தெரியாத அளவுக்கு என்ன விட அவ அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கா. ஒருவேளை லக்ஷ்மி உண்மையானவளா இருந்தா, கரெக்டா இருந்தா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அவ தப்பானவளா இருந்தா, இப்ப நீங்க சொன்ன வார்த்தையே மீறவே கூடாது. நீங்களே லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு வெளியேத்தணும். என்ன உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, எனக்கு அப்படித்தான் தோணுது. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் லக்ஷ்மியோட சூழ்ச்சி தான். அவ வேணும்னே தான் பண்ணிருக்க. இது எல்லாமே அவ போடுற டிராமா. நீ ஒண்ணு மறந்துட்டியா நீலம்? அப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள புது மருமகளா நுழைஞ்ச. நீ வந்ததுல இருந்து எங்க எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. ஆனா நான் அதை எப்பவுமே தப்பா தான் புரிஞ்சுகிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் உன்னால பொறுத்துக்க முடியாம உன்னோட வாயிலிருந்தே வந்துருச்சு, அம்மா நீங்க ஏன் இந்த மாதிரி ஆகுறீங்கன்னு. ஞாபகம் இருக்கா? அதுக்கு இன்னைக்கு நான் அதே விஷயத்த உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். எதுக்காக நீ இப்படி மாறிட்ட நீலம்? தப்பான விஷயம் எது, சரியான விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்காமையே நீ இருக்கிய. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இப்ப நீங்க எனக்கு சொன்னதை நானும் உங்களுக்கு சொல்லலாம். நீலம், பரவாயில்ல, இருக்கட்டுப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல வீர். சில விஷயத்த பட்டு அனுபவிச்சாதான் சரியா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, அப்படியே நடக்கட்டும். நீ இப்ப என்ன சொன்னியோ அப்படியே நடக்கட்டும். லக்ஷ்மி எவனோட போராடி பொழைச்சிருக்கிறா. ஆனா நீங்க எல்லாரும் அவளை தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல.